செய்திகள். ஊழல் அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட மக்கள் தேர்தலை துருப்புச் சீட்டாக பயன்படுத்த வேண்டும். சென்னையில் கேப்டன் விஜயகாந்த் தீவிர பிரச்சாரம். தெலுங்கானா போராட்டத்தால் மத்திய அரசுக்கு நெருக்கடி தீவிரம். சந்திரசேகர ராவுக்கு பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிப்பு. ஊழலற்ற வெற்றி தீபாவளி அமைய மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். கூடங்குளம் அணு உலையை மூட வலியுறுத்தி மீண்டும் போராட்டம். மத்திய மாநில அரசுகள் வஞ்சித்து விட்டதாக புகார். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். ஊழல் அரசியல்வாதிகளுக்கு பயம் ஏற்பட தேர்தலை ஒரு ஆயுதமாக மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக சென்னை சேத்துப்பட்டில் இன்று மாலை பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் நாடு சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் ஊழல் அரசியல்வாதிகளால் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். நீங்க சுதந்திரம் அடைந்து சுமார் 63 வருஷம் ஆச்சு. ஒரு 33 வருஷத்தை வைங்களே, ஒரு 30 வருஷத்தை விட்டுருவோம். 63 வருஷம் 33 வருஷம் கழிச்சு 30 வருஷம் போராடி பார்த்தீங்களே, என்ன இருக்கு போராடி? இன்னும் குப்பைகள் இந்த சிட்டியில் அப்படியேதான் இருக்கு. குப்பைனால என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன வியாதிகள் வருது? குப்பை அள்ளுறதுக்கு இவங்க ஏதாவது முயற்சி பண்றாங்களா? குப்பை அள்ளுறதுக்கு லாரி வருதா? அது கமிஷன் என்ன கொடுக்குற, லஞ்சம் என்ன கொடுக்குற? அதுதான் மக்களே. அதை நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு நான் தனியாக ஒரு கட்சிக்கு ஏதோ வாக்கு போடுங்கன்னு நான் கேட்க வரல. நல்ல கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு நீங்க வாக்களிக்கணும் தான் கேட்கிறேன். ஆட்சி நிர்வாக பொறுப்புக்கு ஒரு நல்ல கட்சி வந்தால்தான் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் சென்றடையும் என்றும் அப்போதுதான் நாடு வளர்ச்சியடையும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். நல்ல ஒரு கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நல்ல திட்டம் வரும். இவங்க சொல்றாங்க ஒவ்வொரு 5 வருஷமும் சொல்லுவாங்க, நாங்க ஊழல் பண்ணல, நாங்க 24 மணி நேரம் தண்ணி தரோம், 24 மணி நேரம் லைட் எரிய மாதிரி பல்பு போடுவோம் சொல்லலாம். பல்புல எவ்வளவு கொள்ளடிக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா? சோடியம் லைட் மாத்திரம் இப்ப இந்த ஒழுங்கா அறிஞ்சுக்கிட்டு இருக்கு, மாத்தி நான் சோடியம் லைட் போடுறேன். இந்த சோடியம் லைட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதுவும் இல்லாம இப்ப 150க்கு போய் 200 வார்டுக்கு எவ்வளவு லைட் போடணும் தெரியுங்களா? சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று கூறியவர்கள் அதை வெறும் வார்த்தையோடு நிறுத்திவிட்டார்கள் என்றும் உண்மையான திட்டங்கள் நிறைவேற தேமுதிக வேட்பாளர்களுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அப்போது கேட்டுக்கொண்டார். அதாவது சிங்கார சென்னை சிங்கப்பூரை மாத்தி என் வாயில சொன்ன நடைமுறைப்படுத்த நடைமுறை என்ன படுத்துறது கஷ்டம் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துறேன். உங்க ஏரியா நீங்க என்ன குறை சொல்றீங்களோ கவுன்சில், இந்த கவுன்சிலர்கள் 5 பேரும் இல்லைன்னா நீங்க கேளுங்க என்ன. அதே மாதிரி மேயர், ஒரு மேயர் இருக்காரு, என்னுடைய மேயர் வேல்முருகன் இருக்காரு, அவரும் இந்த மாதிரி செய்யலைன்னா கேளுங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் தான் கேட்கிறேன் மக்களை. கேப்டன் விஜயகாந்தின் வருகையை ஒட்டி சேத்துப்பட்டில் ஏராளமான மக்கள் திரண்டு நின்று ஆதரவு தெரிவித்தனர். தெலுங்கானா விவகாரம் மீண்டும் உச்சகட்டத்தை அடைந்துள்ளதால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தீபாவளி பண்டிகைக்குள் முக்கிய முடிவு எடுக்கும் என்று தெரிகிறது. ஆந்திராவில் தெலுங்கானா தனிமாநில விவகாரம் தீவிரமடைந்து வருகிறது. தெலுங்கானா பகுதியில் நடைபெற்று வரும் வேலை நிறுத்த போராட்டம் 27 நாட்களை கடந்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த விஷயம் குறித்து தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறது. தெலுங்கானா விவகாரம் தொடர்பாக ஆந்திர ஆளுநர் ESL நரசிம்மனுடனும் அம்மாநில முதல்வர் கிரண்குமார் ரெட்டியுடனும் பிரதமர் மன்மோகன் சிங் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். ஆந்திராவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கருத்து கேட்டுள்ளனர். ஒரு சில அமைச்சர்கள் தனி தெலுங்கானாவை ஏற்படுத்தாவிட்டால் விபரீதங்கள் ஏற்படும் என்று கூறியுள்ளனர். ஒரு சில அமைச்சர்கள் தனி தெலுங்கானா அமைந்தால் ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சி பூஜ்ஜியமாகிவிடும் என்றும் கூறியுள்ளனர். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு விரைவில் ஒரு முடிவு எடுக்கும் என்றும் அது தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக எடுக்கப்படலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே
டிஆர்எஸ் தலைவர் சந்திரசேகர ராவை கொல்ல சதித்திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக உளவுத்துறை கூறியுள்ளதால் அவருக்கு குண்டு துளைக்காத கார் வழங்கப்பட்டுள்ளது. அவரது வீட்டை சுற்றிலும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் தீபாவளி வெற்றி தீபாவளியாக, மக்கள் தீபாவளியாக, ஊழலற்ற தீபாவளியாக அமைய மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அரசியலில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊழலை ஒழிப்பேன் என்று முதல் குரல் கொடுத்த கேப்டன் விஜயகாந்தால் தான் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க முடியும் என்றும், எனவே தேமுதிகவின் இளம் வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். லஞ்சம் ஊழலை ஒழிப்போம் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் நமது கேப்டன் தானே ஒழிய வேற யாருமே அந்த வார்த்தையை சொல்லல. கேப்டன் சொல்லும் போது எல்லாம் ஏளனம் பேசினாங்க. லஞ்சம் ஊழலை ஒழிக்க முடியுமா என்று கேட்டார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்தியா முழுக்க அண்ணா ஹசாரே என்பவர் மூலமாக லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும்ன்ற ஒரே குரல் தான் இன்னைக்கு ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கு. இன்னைக்கு கூட சொன்னாங்க, வரப்போகும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதா பாஸ் செய்யப்பட்டு லஞ்சம் ஊழலை ஒழிப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்காங்க. இங்க கேப்டன் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி அத்தனை மக்களும் இன்னைக்கு லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னைக்கு எல்லா மக்களுமே அதை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ளாட்சியில் ஊழலற்ற நல்லாட்சி மலர மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும், வரவிருக்கும் தீபாவளி மக்கள் தீபாவளியாக, ஊழலற்ற தீபாவளியாக, வெற்றி தீபாவளியாக அமைய மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த உள்ளாட்சியின் மூலம் மாபெரும் ஒரு அரசியல் மாற்றத்தை நாம் கொண்டு வர உங்களுடைய ஓட்டுகளை சரியான முறையில் பயன்படுத்தி லஞ்சம் ஊழல் இல்லாத உள்ளாட்சியை நாம கொண்டு வந்து வரப்போகும் தீபாவளி மாபெரும் வெற்றி தீபாவளியாக, ஊழல் இல்லா தீபாவளியாக, மக்களின் தீபாவளியாக மலர மக்களாகிய நீங்கள் நல்ல தீர்ப்பை இந்த தேர்தலில் தரணும் என்று உங்க எல்லோரையுமே பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, திமுக அதிமுகவை போல் அல்லாமல் சுயம்பாக கட்சியை ஆரம்பித்து மக்கள் தொண்டாற்றி வரும் கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வாக்களித்து மக்கள் ஏமாந்தது போதும் என்றும், ஒருமுறை அண்ணனுக்கு கேப்டனுக்கு வாய்ப்பளியுங்கள் என்றும் அன்புடன் வேண்டுகோள் விடுத்தார். கேப்டன் அவர்கள் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை இன்னைக்கு சுயம்பாக தானாக வந்து ஆரம்பித்த கட்சி தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு திமுகவை எடுத்துக்கங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை எடுத்துக்கங்க, அதுக்கு வரலாறை பார்த்தால் பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த கட்சியில் இன்னைக்கு கலைஞர் அவர்கள் இருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க. ஆனா கேப்டன் அவர்களே சுயம்பாக ஆரம்பித்து இன்னைக்கு மக்கள் பணி ஆற்ற தைரியமாக இன்னைக்கு தேர்தல் களத்துல கேப்டன் அவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் மக்களோட மட்டுமே இன்னைக்கு கூட்டணி வைத்து சிறந்த முறையில மக்கள் பணி ஆற்ற இன்னைக்கு வந்திருக்காங்க. ஐயாக்கும் ஓட்டு போட்டாச்சு, அம்மாக்கும் ஓட்டு போட்டாச்சு. உங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் மக்களே. உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் கேப்டனுக்கு, உங்கள் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் வருகையை முன்னிட்டு மொடக்குறிச்சியில் ஏராளமானோர் திரண்டு நின்று வரவேற்பளித்தனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா வருவதை முன்னிட்டு கோவில் ராஜகோபுரத்தின் முன்பாக பந்தக்கால் நடப்பட்டது. இதில் சிவாச்சாரியர்களும் கார்த்திகை தீப உபயதாரர்களும் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. 2660 அடி உயரமுள்ள திருவண்ணாமலை மீது டிசம்பர் 8ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது. தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் சென்னை பிலிம் சேம்பரில் இன்று நடைபெற்றது.
தலைவர் பதவிக்கு SCA சந்திரசேகரன், KR, டாக்டர் சீனிவாசன் ஆகிய 3 பேர் போட்டியிட்டனர். SCA சந்திரசேகரன் அணியில் துணைத் தலைவர்கள் பதவிக்கு ராதாகிருஷ்ணன், கதிரேசன் ஆகியோரும், செயலாளர்கள் பதவிக்கு KRG, PN தேனப்பன் ஆகியோரும், பொருளாளர் பதவிக்கு கலைப்புலி தானவும் போட்டியிட்டனர். KR அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு TG தியாகராஜன், T சிவா ஆகியோரும், செயலாளர் பதவிக்கு முரளிதரன், AM ரத்தினம் ஆகியோரும், பொருளாளர் பதவிக்கு அன்பாலயா பிரபாகரனும் போட்டியிட்டனர். மேலும் 21 பேர் கொண்ட செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு 42 பேர் போட்டியிட்டனர். இதற்கான தேர்தல் சென்னை பிலிம் சேம்பரில் இன்று நடைபெற்றது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தயாரிப்பாளர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஓட்டு போட்டனர். கேப்டன் விஜயகாந்த், LK சுதீஷ், நடிகர்கள் ராதாரவி, பிரகாஷ் ராஜ், டைரக்டர்கள் K பாலசந்தர், சேரன் உள்ளிட்டோர் ஓட்டு போட்டனர். தயாரிப்பாளர் சங்க முன்னாள் தலைவர் ராமநாராயணன், LK சுதீஷ், நடிகை ராதிகா, VC குகநாதன், சிவசக்தி பாண்டியன், AVM பாலசுப்ரமணியம், RP சௌத்ரி, பூர்ணிமா பாக்யராஜ் உட்பட பலர் வாக்களித்தார்கள். ஓட்டுப்பதிவு வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்க கூட்டங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் இன்றைய தேர்தலில் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதேபோல் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் விருகம்பாக்கத்தில் இன்று நடந்தது. இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு பானு பிரகாஷ், சிவசீனிவாசன், ராஜேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டனர். சின்னத்திரை நடிகர் நடிகைகள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். நளினி, மோனிகா, மயில்சாமி, பிரியதர்சினி உட்பட ஏராளமானவர்கள் ஓட்டு போட்டனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 24 மணி நேர பாதுகாப்பு. அடையாள அட்டை உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி. கோவை நகை பட்டறையில் கொள்ளையடிக்கப்பட்ட 700 கிராம் தங்க நகைகள் மீட்பு. 3 நபர்கள் கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.